எல்லாருக்கும் வணக்கம். நேத்து வந்து என்னோட டாட்டர் ஒரு புதுசா அவங்களோட லைஃப்ல ஒரு அடுத்த ஸ்டெப்ல அடி எடுத்து வைக்கிறாங்க. ஸோ அவங்க அந்த இடத்துக்கு அவங்க போய் அந்த வீட்டுக்குள்ள அந்த அந்த இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள நுழையும்போது என் ஒய்ஃப் லைவ் வீடியோ எடுத்து எனக்கு காமிச்சாங்க. அப்ப எங்க பெத்தவங்கங்கிற முறையில எங்க 2 பேர் கண்லயும் பார்த்தீங்கன்னா கண்ணீர் வந்துச்சு. எங்க குழந்தை அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிற அந்த சந்தோஷம். அதே சந்தோஷம் தான் இப்ப எனக்கு இருக்கு. என் தம்பிகளோட அடுத்த ஸ்டெப்ப பார்க்கும்போது. அதாவது ஒரு முதல்ல வந்து லைஃப் மேல எந்தவித பயமும் இல்லாம, தன் திறமையை மட்டுமே நம்பி, ஒரு தன்னம்பிக்கையோட என் முன்னாடி வந்த இந்த 2 பேரும், இன்னைக்கு வந்து தனக்கு ஒரு புரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பிச்சு, பல பேருக்கு கை தூக்கி விடுற நிலைமையில வந்திருக்காங்க போது, உண்மையாவே பெற்ற பொழுதும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய்ங்கிற ஒரு சந்தோஷத்துல தான் நான் இருக்கேன். ஆதிட்ட இருக்கிற எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, தான் மட்டும் இல்லாம, திறமையுள்ள இளைஞர்களுக்கு கை தூக்கி விடணுங்கிற ஒரு நல்ல எண்ணம் அவருக்கு இருக்கு. இப்ப வளர்ந்ததுக்கு அப்புறம் இல்ல, வளர்றதுக்கு முன்னாடி அந்த தாட் இருந்துச்சு. இப்ப ஆதியால நான் வந்து ஆதி ஒருத்தர தான் அறிமுகப்படுத்தினேன். ஆனா ஆதி எத்தனை பேர் அறிமுகப்படுத்துறாருங்கிற கணக்கு நம்ம சொல்லவே முடியாது. அவ்வளோ அறிமுகங்களை அவரு பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஹிப்ஹாப், தம்ப்லா என்டர்டெயின்மெண்ட் இன்னும் பல திறமைகளை ஆதியும் ஜீவாவும் நல்லா வருவாங்கிற நல்லா வந்துட்டாங்க. இன்னும் மேல மேல வளருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா அந்த ஹிப்ஹாப் தம்ப்லா என்டர்டெயின்மெண்ட் மூலம் பல பல திறமைசாலிகள், இளைஞர்கள் இந்த திரையுலகிற்கும், சினிமா இண்டஸ்ட்ரிக்கும், மியூசிக் இண்டஸ்ட்ரிக்கும் வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் நான் ரொம்ப ஒரு சந்தோஷமான மனநிலையில் இருக்கேன். ரொம்ப பேசணும் இவங்களை பற்றி. ஏன்னா அன்பே சிவம் படத்தில் வந்து ஒரு டைலாக் வரும். அஹ் மாதவன் மாதவன் வந்து கமல் சார்கிட்ட வந்து சொல்லுவார், நீ அண்ணன் மாதிரியான்ட்டு. இதே முதல்ல சொல்லேன்னு கமல் சார் கேட்பாரு. இது என்ன லவ்வா அசிங்கமா சொல்லிட்டு இருக்கிறதுங்கிற மாதிரி வெக்கப்பட்டு சொல்லுவார். அதே மாதிரி தான் நான் அவங்களோட பற்றி ரொம்ப உயர்வாக பேசினா இவங்களே நான் நக்கலடிப்பாங்க பின்னாடி. அதனால ரொம்ப சந்தோஷமான மேடை. என்னவா இருந்தாலும் ஆதியை வந்து ஆதிக்கு முதல் படம் நான் கொடுத்தேன். அந்த சந்தோஷத்தை விட அவங்க படத்தை லான்ச் பண்ற சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அந்த சந்தோஷம், அந்த அவங்க எனக்கு கொடுத்துருக்கிற அந்த அபிமானம், மரியாதை என்னை ரொம்ப நெகிழ வச்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் தம்பிகளா. இந்த நிறுவனம் மேல் மேலும் வளர எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் வேண்டிக்கிற முருகனை நம்பி வேண்டி இந்த ட்ரெய்லரையும் இப்போ ஆதி என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் ஒரு ஓப்பனிங்காக நல்லபடியாக ஆரம்பிச்சு வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். நன்றி நன்றி.